லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட 3rd எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருந்தாங்கன்னா ஹீரோவோட அப்பா அம்மாக்கு பேர்ல் ஆனிவர்சரி நடந்துட்டுருக்கு, அதாவது 30th ஆனிவர்சரி நடந்துட்டுருக்கு. இந்த ஈவெண்ட்டுக்கு ஹீரோயினும் வந்து இறங்குறாங்க. இதுலேருந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த பேர்ல் ஆனிவர்சரியில் ஹீரோவோட அப்பா வந்து ஒரு ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃப்காக ஒரு ப்ரெசென்ட் கொடுக்குறாங்க. அது வந்து 30 இயர்ஸ்க்கான ரிசம்பிளன்ஸ் 30 பேர்ல்ஸ் வந்து வச்சு ஒரு நெக்லஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு பொண்ணு தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க போல. ஸோ இதை ப்ரெசென்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்னன்னா வழிஞ்சு பேசிட்டு இருக்கு. அவளை பார்த்தீங்கன்னாவே அந்த ஆக்டோபஸ் பண்ற மாதிரியே இருக்கா. அவள் சேர்மன் கிட்ட என்ன சொல்கிறான்னா, 30 வருஷம் ஆகுது, இன்னும் நீங்கள் லவ்விடோவியாவே இருக்கீங்களே, நானும் ரொம்ப சீக்கிரம் உங்களை மாதிரியோ உங்கள் பையன் மாதிரியோ ஒரு பையனை பார்த்துட்டு லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்டெரக்டாக சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த சேர்மன் சொல்லுவார், கண்டிப்பாக இருங்க அப்படி சொல்லிட்டு அவங்க பையனை கூப்பிட்றாங்களா. அங்கேருந்து அவர் வந்துட்டு சொல்லுங்க ஷி எப்படி இருக்கீங்க அப்படி சொன்னால், நீங்கள் 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா, எப்பவுமே மீட்டே பண்ண மாட்டீங்களாமே, கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்காரு. உங்களுக்குன்னு ஒரு நல்ல பையன் கண்டிப்பாக சிக்குவான் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோட அம்மாவும் வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு என் பையனே வரவே மாட்டாங்க, உனக்குன்னு நல்ல டேலண்டடான பர்சன் தான் அவங்க பின்னாடி வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சேர்மனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அஃபண்ட் ஆகிட்டு அவங்க மூஞ்சே மாறி போயிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க என்னன்னா ஆல்ரெடி மேக்கப்லாம் போட்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் இன்னும் கூட கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணிட்டு கம்பெல்லாம் போட்டு இன்னும் ஃபேன்சியாக வெளியில் வராங்க. அந்த டைம் பார்த்தா ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேரும் ஓரமாக நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுனாங்கன்ட்டு இவங்களும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சேர்மன் என்ன சொல்றான்னா, எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் ஷீயை வந்து அஃபெண்ட் பண்ற மாதிரி பேசுற, உனக்கு தான் நல்லாவே தெரியுது இல்ல அவ நம்ம பையன் மேல ஒரு கண்ணா இருக்கான்ட்டு, அப்போ எதுக்கு நீ அஃபெண்டடா பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ பெரிய ஃபேமிலி, அவங்க மட்டும் நம்ம பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம பிரான்ச்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூஸாக இருப்பாங்க தெரியுமா அப்படி சொல்கிறாங்களா. அதுக்கு வந்து அவங்க வைஃப் சொல்கிறாங்க, நம்ம பையன் என்ன பொருள் அவனை விற்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி சொன்னால், உன் பையன் கிடையாது, அவன் என் பையனும் தானே, அப்போ எனக்கும் முடிவு எடுக்கிறதுக்கு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் ஹீரோவும் பின்னாடி வந்துட்டு, அம்மா நான் கிளம்புறேன், நீங்கள் ஏதோ பேசிக்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா கத்துறாரு, டே இதுக்கா நீ வந்து அதுக்கு நீ வராமலே இருந்திருக்கலாமே, இப்போ வந்துட்டு ஷீன்றவர் வராரு, நீ கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு அவர் மீட் பண்ணிட்டு தான் போகிற அப்படி சொல்கிறாங்களா. சரி நான் மீட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு, அம்மா நீங்கள் போங்க நான் வரேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. ஹீரோவும் ரெஸ்ட் ரூம் கிட்ட வரும்போது அவர் ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, உனக்குன்னு நிறைய பணக்கார பொண்ணுங்களை பார்த்தாச்சு, ஆனால் நீ யாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, இப்போ வந்து நான் எடுக்கிற உனக்கான முடிவு, நீ வர அந்த பொண்ணு கிட்ட பேசுகிற, உங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோ ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காரு, ஹீரோயின் இதை ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஷீ பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு இங்கே பிஸ்னஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஷீ வந்துட்டு டைரெக்டாக ஹீரோ கிட்ட போயிட்டு, ஹம்மிங் வாங்க நம்ம 2 பேரும் வெளியில் போகலாம், நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா அப்படி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்போ நாளைக்கு அப்படின்னா, நாளைக்கும் நான் ஃப்ரீ இல்லை, அப்போ இன்னிலேருந்து 4 நாள் கழிச்சு அப்படின்னு கேட்குறா. நான் என்றைக்குமே ஃப்ரீயாக இல்லைங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து அவள் வேணுட்டே இந்த க்யூட்டாலாம் ஆக்ட் பண்ணுவாங்கள்ல, வாங்க ப்ளீஸ் வாங்க அப்படின்ட்டு சினிங்கி பேசிகிட்டு இருக்கா. அந்த டைமில் கரெக்டாக ஹீரோனும் வந்துட்டு அவளை மாதிரி சினிங்கி இமிடேட் பண்ணிட்டு இருக்கா. அவள் பார்த்துட்டு யாரடா இவ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காளா. அப்போ வந்துட்டு, என்னங்க நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோ முழிக்கிறாரு, என்னன்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுடி அப்படி சொல்லிட்டு, இருங்க இது என்னோட ஃப்ரெண்ட், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவோட காதில் என்ன குசுன்னு பேசுகிறாங்களா. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன பப்ளிக் எப்படி பிஹேவ் பண்ணணும் உனக்கு தெரியாதா, கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறாளா. என்ன சொன்னீங்க அப்படி சொல்லி கிட்ட வந்துட்டு அப்படி தடுக்கி விழுற மாதிரி ஹீரோ மேலே விழுந்துடுறா. ஹீரோ கையில் இந்த வைன் வந்து அப்படியே அவள் ட்ரெஸ் மேலே விழுந்துருது. இதை பார்த்த உடனே, ஏங்க நீங்கள் என்னை தள்ளி விட்டீங்க, உங்களால் தான் இந்த ஜூஸ் விழுந்துருச்சு அப்படின்ட்டு அவன் மேலேயே பழிய போட்டுடுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அப்பா அம்மா அந்த பொண்ணோட அப்பா எல்லாம் வந்துட்டு, என்னாச்சே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அங்கிள் நீங்கள் வந்து கோவப்படாதீங்க, அந்த பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்ட்டு ஹீரோயின் அந்த பொண்ணு மேலேயே பழி சொல்கிறாங்க. உடனே நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறேன் ஹீரோக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, நீங்கள் பேசிட்டு இருங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அங்கிள் இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா, யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது, மேபி புதுசாக ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க போல அப்படி சொன்னா. அங்கிள் அவளை ஃபயர் பண்ணுறீங்க அப்படி சொன்னேனே. நீ கவலைப்படாதம்மா, நான் கண்டிப்பாக ஃபயர் பண்ணிடுறேன் அப்படி சொன்னேனே. ஓகே அங்கிள் அப்படி சொல்லிட்டு குழஞ்சி பேசிட்டு இருக்கா. இப்படி இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு வந்த ஹீரோயினை கேட்குறாங்க, எதுக்கு நீ இப்படி என்னை பின்னாடியே சுற்றி வந்துட்டு இருக்க, என்னை பற்றி ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்களா. என்னை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு அவர் வெளில வந்துட்டு அவங்களோட டிரைவருக்கு கால் பண்ணுறாரு. அவர் சொல்கிறார், நான் இப்போ தான் பெட்ரோல் போட வந்தேன், ஆனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, கண்டிப்பாக 20 minutes ஆகும் நான் வரதுக்கு அப்படி சொல்கிறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இன்னைக்கு வீக்கெண்ட் வேறு டிராஃபிக்லாம் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு லேட் ஆகக்கூடாது, வீட்டுக்கு போய் நீங்கள் ஏர்கிராஃப்ட்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட வண்டியில் வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்கிறாங்களா. உடனே ஹீரோ ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாரு. நான் ஏர்கிராஃப்ட் இந்த டைமில் பண்ணுவேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா,
ஹீரோயின் வந்துட்டு இந்த புக் படிச்சிருப்பாங்களா, அந்த புக்கில் என்ன போட்டிருக்கோன்னா, ஹீரோ எப்போல்லாம் அப்செட்டாக இருக்காரோ அப்போ வந்து அந்த ஹேர் கிராஃப்ட் அசம்பிள் பண்ணுவார் அப்படி போட்டிருக்கு. அதை தெரிஞ்சுட்டு தான் ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறார், என்னை பற்றி நீ ரொம்ப அனலைஸ் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வண்டியிலே வராங்க. இப்போ வந்துட்டு வர வழியெல்லாம் ஹீரோயின் தோணுன்னு பேசிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு டேர்ம் சொல்லிட்டு, இதை பற்றி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா, பரபரப்பான ஒரு சுச்சுவேஷனில் மனசு வந்து படப்படன்னு அடிச்சுக்கும். அப்போ யாராவது நம்மளை காப்பாற்ற வரும்போது நம்ம மனசு என்ன நினைக்கும்னா, அவங்களுக்காக தான் நம்ம மனசு படப்படன்னு துடிக்குது அப்படின்ட்டு நினச்சிக்கும் அப்படின்ட்டு ஹீரோயின் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அது கேட்கல. அப்படியே வண்டி ஓட்டிட்டு வரும்போது எதிர்க்க வந்து ஒரு சைக்கிள் கார் வந்துடுறான். உடனே ஹீரோயின் வந்து பயந்துடுறாங்க. அப்போ ஹீரோ முன்னாடி சாஞ்சி அந்த பிரேக் பிடிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயினும் எஸ்கேப்பு, எதிர்க்க இருக்க சைக்கிள் காரனும் எஸ்கேப்பு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ இறங்குறியா, நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா. இல்லை நானே ஓட்டுறேன், நீங்கள் என்ன பயந்துட்டீங்களா அப்படி கேட்டான். இல்லை நீ ஓட்டுறது இல்லை மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, உன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, தள்ளு அப்படின்றாரு. உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னா. சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி கிளம்புறாங்களா. இல்லை நீங்களே ஓட்டுங்க அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வண்டியை பாருங்க, அந்த வண்டிக்கும் ஹீரோக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. அப்படியே அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு ஹீரோயினா ஹீரோட வீட்டுக்கிட்டே வந்துடுறாங்க. இப்போ வந்து ஹெல்மெட்ல கழட்டி குத்துட்டு, இது பாரு, எந்த ஒரு பாஸ்க்கும் அவங்களோட வேலை செய்கிறவங்க அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறது பிடிக்காது, அதனால எனக்கும் உன்னை பிடிக்கல, நான் உன்னை ஹையர் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டுறாங்க. போடுறவர் திரும்பி பார்த்துட்டு, நீ சொன்னிய அந்த இங்கிலீஷ் டேர்மு அதுதானே நீ ஈவெண்ட்ல ட்ரை பண்ண, நடக்கல இல்லை, அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசுகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. ஹீரோயினுக்கு பங்கமாயிடுது அந்த இடத்துல. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு வராங்க. வர வழியில் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னா, ஹீரோக்கு உங்கள் மேலே இருக்க லவ் வந்து அதிகமாக இருக்குது, இப்போ 10% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாவ், இது நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கே சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க யோசிக்கிறாங்க, புக்கில் இந்த ஃபீமேல் லீட் வந்து எந்த ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்தாங்க அப்படி யோசிச்சா ஒரு கம்பெனி நேம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியில் எப்படியாவது வேலை தேடணும்னு சொல்லிட்டு அவங்க அப்ளை பண்ணுறாங்க. அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இவங்களோட எஃபர்ட்டை பார்த்துட்டு அந்த பேஜ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுது, நீங்கள் வந்து இவ்வளோ கடினமாக உழைச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ரிவார்ட் பாயிண்டா என்ன அப்படின்னா, கட் பண்ணால் ஹீரோயின் வந்து அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ பேஜில் என்ன சொல்லுதுன்னா, பாரு நீ வந்துட்டு அங்கே இருந்த, நீ உன்னோட எஃபர்ட்டுக்காக உனக்கு நாங்கள் ரிவார்ட் கொடுத்து உன்னை ப்ரமோட் பண்ணிட்டு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண வச்சுட்டோம் அப்படின்ட்டு சொல்லுது. இதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினில், எனக்கு இந்த மாதிரி வேலை ப்ரமோஷன்லாம் ஏன்டா தெரியுங்க, ஹீரோக்கு என் மேலே இருக்கிற அந்த ஃபாண்ட் லெவல் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ண எவ்வளோ நல்லா இருக்கும், நீங்கள் கொடுத்த இந்த ப்ரமோஷனை வந்து நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லி தட்டுறாங்களா. உடனே அங்கே இருக்க டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்து, யாரை நீ அப்ஜெக்ட் பண்ணுற, என்னையா அப்படி சொல்கிறாங்களா. உடனே ஹீரோயினில், இல்லை உங்களை அப்ஜெக்ட் பண்ணல அப்படி சொல்லிட்டு அவங்க ஏதோ வேலை கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அவங்க வேலை பார்க்க போகிறாங்க. அங்கே திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டு, எப்படி அவங்க மேடமோட ரூம்லேருந்து நீ இவ்வளோ சிரிச்சுக்கிட்டே வர, அவங்க கொஞ்ச நாளாவே ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல இருக்காங்க, அது என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்களா. என்னாச்சு, ஏன் அவங்க ப்ராப்ளம்ல இருக்காங்க, ஏன் அப்செட்டாக இருக்காங்க அப்படி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை அந்த ஹீரோவோட கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி வந்து பிஆர் கம்பெனியை வந்து தேடிட்டு இருக்கு, நம்ம கம்பெனி பாஸும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஆர்டர் நமக்கு தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க அப்படி சொன்னாங்களா. இப்போ ஹீரோயின் மனசுல கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா யாரோ ஒருத்த நடுவில் வந்து தலங்க அப்படின்ட்டு பரப்பரன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சைக்கிளே கேட்குறாங்க, யார் இது அப்படின்னா, இது நம்ம பாஸ், உங்களுக்கு தெரியாதா, ஏன் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இவரா பாஸ் அப்படி சொல்லி 2 பேரும் சைக்கிளே பேசிட்டு இருக்காங்க. அந்த பாஸும் ரொம்ப கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் போல, அவரு விழுந்து சாமி கும்பிட்டு இருக்காரு. அங்க ஹீரோயின் நிற்கும், இங்க என்ன பண்றீங்க, வேலை பண்ணாம ஓடுங்க அவங்க வேலையை போய் பாருங்க அப்படி சொல்லி இன்னும் பரபரப்பா பேசிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு காமிக்கிறாங்க. அவங்க ஒரு கார்ட்டூனிஸ்ட் இல்லையா, அவங்க அந்த டிராயிங்ல இல்லஸ்ட்ரேஷன்லேயே வந்துட்டு கதை சொல்றவங்க போல. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு கதை எழுதியிருக்காங்க, அதில் அந்த அனிமேஷன் மாதிரி வரையும் செஞ்சுருக்காங்க. இப்போ இது வந்து செம்மையாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் அவங்களோட மேனேஜர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப வரவேற்பு இருக்குது. ஆமாம், நீ இன்னொரு கதை எழுதிட்டு இருந்த இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கதை, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. பாரு, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருந்தால் இந்த கதை ஓடாது அப்படி சொல்லுவோம். சரி, நான் கொஞ்சம் ரொமான்டிக் லைன்ஸாக ஆட் பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு ஹீரோயின் கால் பண்ணிட்டு, நீ வரியா நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க. அவங்களாம் ஓகே வரேனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. 2 பேரும் மால் போகிறாங்க, நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் தான் பே பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவங்கள பே பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு டவுட் வந்துருச்சு, நீ ஏதோ பேயா, என் ஃப்ரெண்டோட உடம்புல இருக்கியா, என் ஃப்ரெண்டு எப்போவுமே சம்பாரிச்ச காசை வந்துட்டு அவள் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் செலவு பண்ணுவா, நீ என்ன எனக்கு செலவு பண்ணிட்டு இருக்க, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, அவனோட வாழ்க்கை அவன் கையில், அவன் தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கணும், நானே எதுக்கு எல்லாத்தையும் செய்யணும், வா நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் கார் இருக்கா இல்லையா, அவன் வந்து மெசேஜ் பண்ணுறான், லாஸ்ட் டைம் நீ அனுப்பின காசு காலி ஆயிடுச்சு, எனக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் காசு வேணும் அனுப்பேன் அப்படி சொல்லி மெசேஜ் பண்ணுறான்னா. அப்போ வந்து ஹீரோயின் அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, அவனுக்கு ஏதோ தேவை இருக்கும் போல, நீ இந்த காசு செலவு பண்ணாத அவனுக்கு அனுப்புன்னு சொல்கிறாங்களா. அப்போ வந்து ஹீரோயின்
ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏய் ரொம்ப நாள் முன்னாடி கூட இல்லாட்டி கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவனுக்கு 10,000 rupees அமைச்சிருக்கேன், அதுவே அவனுக்கு போதும், அவன் கம்ஃபர்டபுளாக வாழுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க, அவங்க பிஸ்னஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல், இம்போர்ட்ஸ்லாம் சரியாக நடக்க மாட்டேங்குது, சரியாக மெட்டீரியல்ஸ் தரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் சஜஷன்ஸ் தருவாங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இம்போர்ட்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், இங்கே லோக்கலில் எங்கேயாவது வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்காரு. சொல்கிறாரு, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க, இம்போர்ட்ஸை இது பண்ண சொல்லுங்கள், ஆனால் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் மூஞ்ச சொல்லிச்சுக்கிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோ ஏதோ ஒரு தனியாக ஒரு பிளான் வச்சிருக்காரு போல், இதை பற்றி தான் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து நமக்குள்ளேயே இருக்கட்டும், யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் கிளம்பும்போது அவரை கேட்குறாரு, நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்களா, உங்களை நான் ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த சோகமான ஹீரோ வந்துட்டு கன் ஷூட் பண்ணலான்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா இன்னொருத்தர் இருக்கிறான், அவனும் அந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் அவனும் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போல கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா ஷூட் பண்ணலன்னா, இல்லை எனக்கு போர் அடிக்குது, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படி சொல்கிறாரு. என்னடா உன் ஒர்க் எப்படி போகுது அப்படி கேட்டால், இது பாரு இந்த டார்கெட் பேப்பரில் ஏதாவது புல்லட் பட்டிருக்கா, இல்லை அதே மாதிரி தான் என்னோட வேலையிலையும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. முன்னாடி மட்டும் நீ என்னை காப்பாற்றாமல் இருந்திருந்தேன்னா இந்த இடத்துல நான் இப்போ இருந்திருக்கே மாட்டேன் அப்படி சொல்கிறாங்களா. டே என்னடா எதுக்கு எடுத்தாலும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கா, அதை கொஞ்சம் விட்டுருடா அப்படின்ட்டு அந்த பையனை சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோவை சொல்கிறாங்க, வா நம்ம 2 பேரும் இன்னொரு மேட்ச் விளாடலாம், இல்லை யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கேஷுவலாக ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது போல், அதை பற்றி நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பிஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேன், உங்களோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஃபூவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்லுங்க, அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை, பட் நாங்கள் வந்துட்டு கொலாபரேஷன் வச்சிருக்கோம், நாங்கள் வந்தால் உள்ளே விடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை கம்பெனியில் வந்து ஸ்ட்ரிக்ட் பாலிசி இருக்குது, அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ளே விட மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவன் அந்த பக்கம் வரான். பார்த்துட்டு இந்த பொண்ணு மட்டும் உள்ளே விட்டுறாதீங்க, அவன் நிறைய கிளவர் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஹீரோயினும் சோகமாக அவங்க அந்த ஆஃபீஸ்க்கு திரும்பி போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட மேனேஜர் வந்துட்டு, ஏய் நான் கேட்ட ப்ரப்போசல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ இந்த ப்ரப்போசல் எடுத்துகிட்டு வரலன்னு நீ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வேலையை விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே ஹீரோயினும் படப்படன்னு எல்லாத்தையும் பட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அந்த மேனேஜர் சொல்கிறாங்க, ஏய் உனக்கு கொடுத்த டைம் வந்து லேட் ஆகிடுச்சு, நீ இப்போவே கிளம்பு அப்படி சொல்கிறாங்களா. இருங்க இந்த ப்ரப்போசல் மட்டும் இல்லை, நான் வந்து இன்னொரு ப்ரப்போசலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு ஹீரோட கம்பெனிக்கு ஒரு ப்ரப்போசல் வச்சிருக்காங்க போல், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே அவங்க மேனேஜரை பார்த்துட்டு, வா இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி நீ இப்போ நான் இதை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஹீரோயின் முழிக்கிறாங்க, இவன் நம்மளை கூப்பிடுவாளான்னு இல்லை நம்மளை ஏமாத்திடுவாளா அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்காங்களா. அப்போன்னு பார்த்து கரெக்டாக அந்த மேனேஜர் எங்கேயும் வெளியில் போகிறாங்க. அப்போ ஹீரோயின் கண்டுபிடிச்சிடறாங்க, இவங்க வந்து நம்ம ப்ரப்போசலை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு நைஸாக உள்ளே போயிட்டு, இதை பாருங்கள் இந்த ப்ரப்போசல் வந்து ஃபைனல் டாக்குமெண்ட் கிடையாது, நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும், அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு டெலிவரி பாய் மாதிரி இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ப்ரப்போசல் மட்டும் கொடுக்குறேன், நல்ல பேர் வந்துச்சுன்னா அதை நீங்கள் வச்சுக்கோங்க, கெட்ட பேர் வந்தால் எல்லா பிள்ளைமே ஏன் மேலே போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கேட்குறாங்க, திடீர்னு எதுக்கு நீ இப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படி கேட்டால், இல்லை நான் எனக்கு கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து இந்த ப்ரப்போசலில் வின் ஆயிட்டிங்கன்னா எனக்குன்னு கொஞ்சம் போனஸ் தருவீங்க இல்லையா, அந்த காசு எனக்கு பல விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவங்க யோசிச்சு பார்த்துட்டு எதுவும் கரெக்டாக தான் இருக்குது, சரி தான் எடுத்துகிட்டு போ அப்படி சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டு, இதை பாருங்கள் நான் ஃபூவை பார்க்கணும், என்கிட்ட இப்போ அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கம்பெனியோட ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கால் பண்ணி கார்ட்ஸ் உள்ளவாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. 2 கார்டு ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் இங்கே என்ன நடக்குன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீனோடு தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமே வந்துடும். அதுக்குள்ள நீங்க யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க இந்த ஹை பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு என்னோட சேனல் ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.